பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 76, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள். அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஞானியர்கள் மகான்கள் பிறப்பார்கள். அந்த பிறப்பினுடைய சிறப்பு பற்றி கேட்டிருந்தார்கள். அதுபோல் உங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கின்றதா? உங்க தாயார் சொல்லியிருக்காங்களா? மடத்துல வளர்ந்துருக்கேன்னு சொல்றீங்க. உங்களுடைய தாயார் சொன்ன உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன இருக்கிறது என்று சில தொண்டர்களும் மாணவர்களும் கேட்டிருந்தார்கள். அதற்கான பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு 8 வருட காலம் குழந்தை இல்லை என்று நிறைய ஆலயங்களுக்கு சென்று வருவார்களாம். அதுபோல அவங்க 8 வருடத்துக்கு அப்புறம் திருமணமாகி 8 வருடம் கழித்து தான் நான் பிறந்ததாக சொல்லுவாங்க. முதல் அவங்க கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கோயில்ல மாவுனால மூலிகை மாவுனால சாமி செஞ்சு வச்சு அந்த சிவலிங்கம் செஞ்சு வச்சு அதை அந்த கோயிலை புதுசா கோயில் கட்டின பிறகு அந்த சிவலிங்கம் செஞ்சு வச்சு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு தான் கோயில் கும்பாபிஷேகம், புது கோயில் கட்டினா கும்பாபிஷேகம் நடத்துவாங்களாம். அந்த மாதிரி பிரசாதம் குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுப்பாங்களாம் அந்த பிரசாதம். அப்படி கொடுக்கும்போது எங்க அம்மா கூட ஒரு 4-5 பேர் போய் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டதாக சொல்லி நான் எங்க பெரியம்மா அப்புறம் எங்க அம்மா எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம்தான் நான் பிறந்ததாக சொல்லுவாங்க. நான் வயிற்றுல இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. முழுவதுமே அம்மை போட்டுடுச்சு. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கும் அம்மை, எனக்கும் அம்மை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடே இறங்காம இருந்தேன். ஆனா ஆரோக்கியமா இருப்பேன். ஆனா சாப்பாடுலாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி நிலையில தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. ஆகவே அந்த சிவலிங்கம் அந்த மூலிகை மாவு கொடுத்த பிறகு அந்த மாவுனால அது சாமி குழந்தை மாதிரி பிறந்த நீன அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆகவே அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி சாமி பக்திலாம் வந்திருக்கு, இந்த மாதிரி உன்னால பேச முடியுது, இந்த மாதிரி இறைவனை பத்தி எல்லாம் உன்னால சிந்திக்க முடியுது, அதனால ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே எனக்கு பிறப்பினுடைய ரகசியம்னா இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆனா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா 2வது மனைவி தான். ரொம்ப வயதானவங்களை தான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான், கூட பிறந்தவங்கலாம் யாருமே இல்லை. எங்க அப்பாவுக்கு முதல் தரத்துல அவங்க குழந்தைங்கலாம் இருக்கு. ஆனா தொடர்புலாம் இல்லை. அப்பா இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான். அவங்க 28 வயதுலயே என்னுடைய அம்மா குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்க அதாவது அவங்க ஒரு பரிபாஷை மாதிரி பேசுவாங்க. தன்னை சுத்தமா மறைத்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு இறைத்தன்மை உள்ள பெண்ணாக இன்னமும் இருக்கிறார்கள். இன்னமும் எனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வயதாகிவிட்டது. 69-70 வயது ஆகிவிட்டது. ஆகவே மயிலாடுதுறையில் தான் அவங்களும் ஒரு கிராமத்தில் இருக்கிறார்கள். அவங்க பேசும் பாஷை அவ்வளவா நமக்கு புரியாது. பரிபாஷை மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களும் நிறைய இறை ரகசியங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. நான் இன்னும் கத்துக்கிறேன். அவங்க மொழி எனக்கு இன்னும் புரியலங்கிறது தான் உண்மை. என்னோட பிறப்பு இவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா ரகசியம் எதுவும் இல்லை.
ஆனால் சாமி குழந்தை அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அம்மா. அது மட்டும் எனக்கு தெரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.